Good morning, students. Now we'll see about the 10th standard science unit 8 periodic classification of elements. In this unit we will learn about the extractive of metallurgy of copper and iron. Okay, first we will see about the extractive metallurgy of copper. The metallurgy of copper occurrence எங்கெங்கெல்லாம் அது கிடைக்கும் அப்படின்னா it was named as cuprum by Romans because they got it from the island of Cyprus. அதாவது இது ரோமன்ஸ் வந்து இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா குப்ரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு எப்படி அந்த பேர் வந்து அப்படின்னா இது இந்த மெட்டல் வந்து சிப்ரஸ் அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து கிடச்சிது. த காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கம்பைன் ஸ்டேட். அதாவது நேட்டிவ் ஸ்டேட்டாகவும் அந்த காப்பர் தனியாகவும் கிடைக்கும், அதே மாதிரி கம்பைன் ஸ்டேட்டாகவும் கிடைக்கும். ஓகே, த காப்பர் அந்த ஓர்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காப்பர் பைரைட்ஸ். காப்பர் பைரைட்ஸ் அதோட ஃபார்முலா என்னென்னா CuFeS2 அண்ட் த குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் Cu2O. Okay, Cu2O, then copper glans Cu2S. Okay, these are all the three ores which we can get from our country, get from some states, some combination of some other atoms. ஓகேவா, அப்போ எந்தெந்த ஆட்டம் கூட கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா காப்பர், ஃபெரஸ், சல்ஃபர் அப்படிங்கிற 3 ஆட்டம் கூட என்ன ஆயிருக்கு கம்பைனாக இருக்குது. இந்த காப்பர் பைரேட்ஸ்ங்கிறது, குப்ரேட்ங்கிறது காப்பர் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிருக்கு. இந்த காப்பர் கிளான்ஸுங்கிறது காப்பர் வந்து சல்ஃபரோட என்ன இருக்குது கம்பைனாக இருக்குது. ஓகேவா, அப்போ முக்கியமான நம்ம ஓர்னு பார்த்தீங்கன்னா the chief ore of copper is copper pyrite. It yields nearly 76 of the world production of the copper. ஓகேவா, அப்போ நம்மளோட வேர்ல்டுலேயே நிறைய கிடைக்கிறது எது அப்படின்னா காப்பர் பைரைட் தான் கிடைக்குது. ஓகேவா, த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன். அந்த ஓரை வந்து என்ன பண்ணுறது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அடர்வு மிக்கதாக மாற்றுறது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். த ஓர் இஸ் க்ரஷ்ட் அட் த கான்சன்ட்ரேட்டட் பை த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னால் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் நுரை மிதப்பு முறை. ஓகேவா, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா நுரை மிதப்பு முறை. தென் ரோஸ்டிங். த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ரோஸ்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர். அதிகமான காற்றுள்ள சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க, வறுக்கிறாங்க. வறுத்து தான் டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங் த மாய்ஸ்சர் அண்ட் த வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ். வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா ஆவியாகும் அந்த இம்ப்யூரிட்டிஸ்னு என்னது கசடுகள், மாசுக்கள். ஓகேவா, ஆவியாகும் மாசுக்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, டூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங் இந்த ரோஸ்ட் பண்ணும்போது காற்றின் முன்னிலையில் வந்து அதிகமான காற்றின் முன்னிலையில் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற மாய்ஸ்சர்னால் என்னது அந்த ஈரத்தன்மை, வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ஆவியாகும் மாசுக்கள் எல்லாமே என்ன ஆகிடும் ரிமூவ் ஆகிடும். த சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைட்ஸ். அதில் இருக்கிற அது கம்பைண்டாக இருக்கிற ஒன்று சல்ஃபராக இருக்கலாம், பாஸ்பரஸாக இருக்கலாம், ஆர்சனிக் இருக்கலாம், ஆன்டிமனி இருக்கலாம், எல்லாமே அதோட ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகி என்ன பண்ணிடும் போயிடும். த காப்பர் பைரைட் இஸ் பார்ட்லி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயான். அப்போ அந்த காப்பர் பைரைட் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா காப்பர் சல்ஃபைடாகவும் ஃபெரஸ் சல்ஃபைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் என்ன ஆயிருக்கு பிரிஞ்சிருக்கு. ஓகேவா, இந்த ப்ராசஸ் ரோஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக. தென் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னா மெல்ட் பண்ணுறது. த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர்ட் கோக் அப்படின்னா கல்கரி அண்ட் சாண்ட். மண்ணோட ரோஸ்ட் பண்ணும்பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அதோட ரோஸ்ட் பண்ணுறாங்க. சாண்ட் அண்ட் இஸ் ஹீட்டட் இன் அ பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னா the powdered coke and the sand and is heated in a blast ஃபர்னஸ்னால் அந்த அதை சூடேற்றும் போது ரொம்ப அதிகமான தீயில் வந்து என்ன பண்ணுறோம் சூடேற்றும் போது டு அப்டைன் மேட்டி. ஓகே, மேட்டினா காப்பர் சல்ஃபைட் ப்ளஸ் மட்டின்னு சொல்லுவாங்க, மேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Cu2S ப்ளஸ் FeS அண்ட் ஸ்லாக் அப்படின்னா கசடு அது வந்து வரும். அப்போ அந்த ஸ்லாக் இஸ் ரிமூவ்ட் அஸ் வேஸ்ட். அதாவது ஸ்லாக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஸ்ட்டாக எடுத்துடுறாங்க. அந்த வேஸ்ட்டை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. தென் பெசிமர் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். த மால்டன் மேட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பெசிமர் கன்வெர்ட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன் ஆர்டர் டு அப்டைன் பிளிஸ்டர்
காப்பர் அப்படின்னா கொப்புள காப்பர்னு சொல்லுவாங்க தமிழில். அதில் அதோட அந்த உலையில் அந்த பெசிமர் கன்வெர்ட்டரில் நம்ம போட்டு சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைட் ஃபார்ம் மேட்டி இஸ் ஆக்சிடைஸ்ட் டு ஃபெரஸ் ஆக்சைடு. ஃபெரஸ் சல்ஃபைடு வந்து என்னவாகும் அப்படின்னா ஆக்சிடைஸ்ட் ஆகி ஃபெரஸ் ஆக்சைடு விச் இஸ் ரிமூவ்ட் அஸ் அ ஸ்லாக் யூஸிங் சிலிக்கா. அதாவது அந்த சிலிக்காவோட சேர்ந்து என்ன பண்ணிடும், அது ஸ்லாகாக வெளியேறிடும். ஸ்லாகாக என்ன பண்ணிடும், அந்த இந்த ஃபெரஸ் வந்து என்ன ஆகிடும், வெளியேறிடும். ஓகேவா? அப்போது Fe2FeS + 3O2 gives 2FeO + 2SO2. தென் FeO ப்ளஸ் மறுபடியும் சிலிக்கான் டை ஆக்சைடுனா சிலிக்கானா SiO2 gives ion silicate, that is ஸ்லாகாக வந்து என்ன பண்ணிடும், வெளியேறிடும். FeSiO3. தென் அதே மாதிரி தான் Cu2S வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் 2 சல்ஃபைடு டை ஆக்சைடு. காப்பர் ஆக்சைடு வந்து அந்த காப்பர் சல்ஃபைடோட ஆக்சிடைஸ்ட் ஆகி 6Cu அப்படிங்கிற காப்பர் பிளிஸ்டர் காப்பர் மட்டும் என்ன பண்ணும், தனியாக வெளியே வந்துடும். ப்ளஸ் சல்ஃபைடு டை ஆக்சைடு நமக்கு கிடச்சிரும். ஓகே. தென் ரீஃபைனிங். அப்போ கிடைச்ச பிளிஸ்டர் காப்பரை என்ன பண்ணுறது, அப்போது அயன் சிலிக்கேட் ஒரு கசடு மாதிரி என்ன பண்ணிடும், அது அயனை வந்து வெளியே எடுத்துடலாம். தென் பிளிஸ்டர் காப்பர் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பெசிமரைசேஷன் பண்ணும்பொழுது அதுக்கடுத்து இந்த பிளிஸ்டர் காப்பர் கண்டென்ஸ் 98% ஆஃப் பியூர் காப்பர் அண்ட் 2% ஆஃப் impurities and is purified by electrolytic refining. மின்னார் பகுப்பு முறைகளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா this method is used to get metal of high degree of purity. நமக்கு அதிகமான பியூரிட்டி உள்ள ஒரு காப்பராக கிடைக்கும் ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் காப்பர். ஓகே. வி யூஸ் கேத்தோட நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல் எடுத்துக்க போகிறோம். ஆனோட என்ன எடுத்துக்க போகிறோம்னா பிளாக் ஆஃப் இம்பியூர் காப்பர் மெட்டல் எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த பியூரிட்டி இல்லாத ஒரு காப்பர் மெட்டலை வந்து என்ன பண்ண போகிறோம், ஆனோட எடுத்துக்க போகிறோம். கேத்தோட்னா பாசிட்டிவ், ஆனோட்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோ. தென் எலக்ட்ரோலைட்டுக்காக என்ன பண்ண போகிறோன்னா காப்பர் சல்ஃபைட் வந்து சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறோம். தென் acidified with sulfuric acid. Okay, acidified with sulfuric acid. Okay, when the electric current is passed through the electrolytic solution என்ன எடுத்திருக்கோம், the copper sulfate எடுத்திருக்கோம் இல்லையா சொல்யூஷன், the pure copper gets deposited at the cathode. அப்போ பியூர் காப்பர் கூடயே பண்ண பண்ணிடும், போய் சேர்ந்துடும். அந்த impurity settle down at the bottom of the anode in the form of sludge called anode mud. அதாவது ஆனோட் மட் அப்படின்னா என்னது, ஆனோட் மட்னா மண், அந்த களிமண் மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? தென் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்ட் த்ரூ த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், இந்த பியூர் இந்த மட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் we are going to see about the metal, the physical properties of copper. The copper is a reddish brown metal with a high luster and high density and high melting point. ஹை லஸ்டர் அப்படின்னா பளபளப்பு, அதிக, அதாவது டென்சிட்டி, ஹை டென்சிட்டினா அதிக டென்சிட்டி அடர்த்தியான, அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமான அடர்த்தியும் கொண்டது. சரியா? அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1356 டிகிரி செல்சியஸ். அதை வந்து 1356 டிகிரி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். சரியா? அதை வந்து என்ன பண்ண முடியும், மெல்ட் பண்ண முடியும். தென் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர். காப்பர் வந்து ஏராலையும் மாய்ஸ்சராலையும் எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா, இந்த காப்பர் கெட்ஸ் கவர்ட் வித் த க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் இந்த presence of carbon dioxide in the moisture. அப்போ அந்த மாய்ஸ்சரில் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பித்தளை பாத்திரங்களில் இந்த க்ரீன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, உங்களோட விளக்குகள்லையும் சரி, இந்த பித்தளை பாத்திரங்கள்லையும் சரி, இது க்ரீன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த மாய்ஸ்சரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? Cu + O2 + CO2 + H2O gives CuCO3 + CuOH twice. அப்போது காப்பர் வந்து ஆக்சிஜனோட ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடோட ப்ளஸ் வாட்டரோட ஆட் பண்ணும் பொழுது, ஓகேவா, வாட்டரோட ரியாக்ட் ஆகும் பொழுது, ஓகேவா, அகைன் ஐம் ரீடிங், the copper gets covered with a green layer of basic copper carbonate in the presence of carbon dioxide in the and moisture.
அந்த மாய்ஸ்சரில் கார்பன் டை ஆக்சைடும் மாய்ஸ்சரும் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ மாய்ஸ்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். ஓகேவா? அந்த காலையில் பனியில் அதிகமான மாய்ஸ்சர் இருக்கும். அதிகமான மாய்ஸ்சர் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பைக் கண்ணாடியிலையோ கார் கண்ணாடியிலோ என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயரை நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா அதுதான் வந்து என்னது, அந்த மாய்ஸ்சர் வந்து வாட்டரியாக இருக்கிறது. அப்போது அந்த காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O gives CuCO3 ப்ளஸ் CuOH twice. நெக்ஸ்ட் we are going to see about the action of heat. அப்போ அந்த மெட்டலில் வந்து ஹீட்னால என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா on heating at different temperatures in the presence of oxygen, copper forms 2 types of oxide. அப்போ வேறு டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது வேறு டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு, 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு வந்து கிடைக்கிது. ஒன்று காப்பர் 2 oxide that is black in color, the copper 1 oxide that is red in color. இந்த 2 கிடைக்கும். ஓகேவா? தென் இந்த காப்பர் வந்து ஆக்சிஜனோட என்ன டெம்பரேச்சர் ரியாக்ட் ஆகும் பொழுதுனா பிலோ 1370 கெல்வின், பிலோ 1370 கெல்வின் டெம்பரேச்சரில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா காப்பர் 2 ஆக்சைடு, அதாவது பிளாக் கலரில் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும். இதுவே வந்து காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜனோட அதுக்கு மேலே அந்த டெம்பரேச்சருக்கு அதிகமாக நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா காப்பர் 1 ஆக்சைடு அது வந்து ரெட் கலரில் நமக்கு கிடைக்கும். தென் ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ், ஆசிடோட அந்த ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைலூட் H2SO4ஓட ரெண்டுமே டைலூட், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகட்டும் H2O4 ஆகட்டும். The dilute acids such as hydrochloric acid and H2SO4 have no action on these metals in the absence of air. காற்று இல்லாத சூழ்நிலையில் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் அந்த காப்பர் மேலே நீங்கள் ஊற்றிட்டீங்கனாலும் என்ன ஆகாது அப்படின்னா ரியாக்ட் ஆகாது, எந்த ரியாக்ஷனும் நடக்காது. The copper dissolves in this acid in the presence of air. ஓகே, காப்பர் டிசால்வ்ஸ் இன் தீஸ் ஆசிட்ஸ் இன் த ப்ரெசன்ஸ். அப்போ ஏர் இருக்கிற சூழ்நிலையில் இது ரியாக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ காப்பர் ப்ளஸ் HCl gives ப்ளஸ் ஆக்சிஜன் gives காப்பர் குளோரைட் ப்ளஸ் 2H2O with dilute HNO3 nitric acid. HNO3 என்ன? nitric acid. Copper reacts with dilute nitric acid with the liberation of nitric oxide gas. ஓகேவா? அப்போ காப்பர் வந்து நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா காப்பர் நைட்ரேட் கிடைக்கும் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைட் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆரோ மார்க் மேலே வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸியஸ் ஸ்டேஜ். ஓகேவா? இதுவே கீழே வர மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ப்ரிசிபிடேட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். கீழே வர மாதிரி ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா ப்ரிசிபிடேட் கிடைக்கும். ஓகேவா? முக்கோணம் மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை ஹீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்பிள்ஸ்லேருந்து அது என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத புரிஞ்சுருக்கணும். அப்போ மேலே ஆரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க, கேஸாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் கீழே ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. தென் ட்ரையாங்கிள் சிம்பிள் அந்த ஈக்குவேஷன் ஆரோ மார்க்கு மேலே அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஹீட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ன கிடச்சிரும், அந்த ஹீட்டிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு இப்போ ஹீட்டிங்கிறத வார்த்தையே கொடுத்துட்டாங்க. இதுவே உங்களுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் போக போக ஹீட் பண்ணுறாங்கிறத சொல்ல மாட்டாங்க. வெறுமனே அந்த சிம்பிளை வச்சு தான் என்ன பண்ணணும், அந்த ரியாக்ஷனில் ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ காப்பர் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் H2O, சரியா? அது வந்து நமக்கு கிடைக்கும். தென் ஆக்ஷன் ஆஃப் குளோரினோட ஆட் பண்ணும்போது குளோரின் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2 chloride. அப்போ Cu plus Cl2 gives CuCl2. Then action of alkalis is nothing but what? Hydroxides. The copper is not attacked by alkalis. Alkalis என்ன பண்ணாது அப்படின்னா அட்டாக் பண்ணாது. Okay, next we are going to see about the uses of copper. It is extensively used in manufacturing of electric cables and the other electric appliances. எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் பண்ணுறதுக்கு இப்போது கேபிள்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கோட்டிங் எடுத்திங்கன்னா உள்ளே எல்லாமே காப்பராக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ தென் இட் இஸ் யூஸ் டு மேக்கிங் யூட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் கலோரிமீட்டர்ஸ் அண்ட் காயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டல் மேலே என்ன பண்ணுறது, நம்ம எலக்ட்ரோப்ளேட்டிங் அது ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலில் மோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்ததுக்கு பேர். இட் இஸ் அலாய்ட் வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். அப்போது தங்கம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா தங்கத்துலேயும் சரி சில்வர்லேயும் சரி
அது அது அதோட தனித்தனியாக இண்டிவிஜுவல் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வர முடியாது. இப்போ காப்பர் கூட ஆட் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கும், ஹார்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த கோல்டு வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மெட்டல். ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம அந்த வெறுமனே கோல்டில் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் உடைக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதுவே காப்பர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அந்த ஸ்ட்ராங்னஸ், ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கிறது இந்த பிகாஸ் ஆஃப் த காப்பர் வந்து உள்ளே சேர்த்துருக்கிறதுனால தான். ஓகேவா. Next we are going to see about metallurgy of iron. The iron is the second most abundant metal available next to aluminum. அப்போ அலுமினியம்க்கு அடுத்து அதிகமாக கிடைக்கிற மெட்டல்னு பார்த்தீங்கன்னா என்னது, தட் இஸ் அயர்ன். இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் அஸ் ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸ். இது வந்து நேச்சர் வந்து எப்படியெல்லாம் சேர்ந்துருக்கு, எந்த மாதிரியெல்லாம் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சைடாக, அயன் ஆக்சைடாக இருக்குது, அயன் சல்ஃபைடாக இருக்குது, அயன் கார்பனேட்ஸாக என்ன பண்ணியிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. தீஸ் ores of iron are as follows. First one is hematite, magnetite and iron pyrite. Hematite எப்படி சொல்கிறாங்கன்னா Fe2O3 and magnetite Fe3O4, then iron pyrite FeS2 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. Then iron is chiefly extracted from hematite ore. ஓகேவா. அப்போ முக்கியமான நம்ம ஓர்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் தான். சரியா. அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகேவா. கிராவிட்டி செப்பரேஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. த பவுடர்ட் ஓர் இஸ் வாஷ்டு வித் த ஸ்டீம் ஆஃப் வாட்டர். ஸ்ட்ரீம் நாட் ஸ்டீம், தட் இஸ் ஸ்ட்ரீம், STREAM. ஸ்ட்ரீம்னா ஓடுற தண்ணி அப்படின்னு அர்த்தம். The stream of water. As a result, the lighter sand particles and other impurities are washed. சின்ன சாண்ட் பார்ட்டிகல் அதை வந்து ஓடுற தண்ணியில் நம்ம இப்போ வாஷ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம், சாண்ட் பார்ட்டிகல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், அதர் இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ணலாம். அண்ட் வாஷ்ட் அவே அண்ட் த ஹெவியர் ஓர் பார்ட்டிகல்ஸ் செட்டில் டவுன். அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெவியராக இருக்கிறது வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஓடுற தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து செட்டில் ஆகிடும். அதிகமான வெயிட் இருக்கிறது ஃபுல்லாக என்ன ஆகிடும், தண்ணி கீழே வந்து செட்டில் ஆகிடும். அந்த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆன அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறோம் அண்ட் கால்சினேஷன் பண்ணுறோம். சரியா. ஃபஸ்ட்டு ரோஸ்டிங்னா ட்ரை ஏர் இருக்கிற சுச்சுவேஷன் இல்லையா அப்படின்னு பார்ப்போம். த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் அ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் இந்த ரிவர் பேட்டரி ஃபர்னஸில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறோம். கரெக்டான ரேஷியோ இருக்கிற அந்த ஏர் அளவான காற்றின் முன்னிலையில் வந்து இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் நடக்குது. அஸ் அ ரிசல்ட் த மாய்ஸ்சர் இஸ் ட்ரைவன் அவுட் அண்ட் த சல்ஃபர், ஆர்சனிக் அண்ட் ஃபாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட் ஆஃப். அப்போ அதில் இருக்கிற மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சல்ஃபரும் ஆர்சனிக்கும் ஃபாஸ்பரஸ் எல்லாமே அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஆக்சிடைஸ்ட் ஆகி வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல்டிங் வந்து இந்த மெல்டிங் பண்ணுற ப்ராசஸ். இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ், பிளாஸ்ட்னா ஊது. ஸோ வாட் இஸ் தட், ஊது உலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்னஸ்னால் உலை. இந்த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர், the coke and limestone in the ratio of 8:4:1. ஓகேவா. அப்போ அந்த சார்ஜ்டு அந்த ரோஸ்டட் ஓரோட அந்த வறுத்த அந்த தாதுவோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோக்னா கல்கரி, லைம்ஸ்டோன் அப்படின்னா சுண்ணாம்புக்கல். என்ன ரேஷியோ அப்படின்னா இப்போ ஓர் வந்து 8% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோக்கை வந்து 4% எடுத்துக்கணும், அந்த லைம்ஸ்டோனை 1% எடுத்து அதை வந்து மெல்ட் பண்ணணும். And the smelted in the blast furnace by introducing it through the hopper arrangement at the top. There are 3 important regions in the furnace. 3 important regions in the furnace இருக்கு. The lower region and middle region and higher region. The lower region is a combustion zone. இந்த zoneல என்ன process நடக்கும் அப்படின்னா the temperature is at 1500 degrees Celsius. In this region the coke burns with oxygen. The coke வந்து என்ன ஆகும், ஆக்சிஜனோட burn ஆகி it form carbon dioxide when the charge comes into contact with the hot blast of air. ஏர் வந்து என்ன ஆகும், இந்த சார்ஜ் கம்ஸ் இந்த இது வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா. இப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives 1500 டிகிரி செல்சியஸ். கீழே இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் சிம்பிள்னால் என்ன அர்த்தம்,
ஹீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட். இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். வெப்ப உமிழ் வினை. எக்ஸோனா என்னது? உமிழ்றது. வெப்ப உமிழ் வினை அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். ஹீட் வந்து என்ன ஆகும்? வெளியே போயிடும். தென் வெப்ப உமிழ்னா என்னது? வெப்பம் வந்து வெளியிடப்படுறது அப்படின்னு அர்த்தம். தென் மிடில் ரீஜியன் தட் இஸ் ஃபியூசன் ஜோன்னு சொல்லுவாங்க. த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் அட் 1000 டிகிரி செல்சியஸ். அந்த ஃபியூசன் ஜோனில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இன் திஸ் ரீஜியன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். தென் லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு. லைம்ஸ்டோன்கிறது CaCO3, தட் இஸ் கால்சியம் கார்பனேட். அதே 1000 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு கிடைக்கும். ஹீட் பண்ணும்போது தீஸ் டூ ரியாக்ஷன்ஸ் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். வெப்ப ஏற்பு வினைகள். வெப்பத்தை வந்து என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். டியூ டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால இது வந்து எண்டோதெர்மிக். இதுவே அந்த ஹீட்டை வந்து வெளியே கொடுத்து அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இந்த கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா. அப்போ கீழே கிடைக்கிற அந்த கால்சியம் வந்து சிலிக்காவோட கம்பைன்ட் ஆகிறது. கம்பைன் டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு கசடு வந்து வெளியாகும். அப்படிங்களா? அப்போ அந்த கால்சியம் சிலிகேட்டுங்கிறது தனியாக போயிடும். கால்சியம் சிலிகேட்டுங்கிறது தனியாக போயிடும். Then the upper region, first male and most region, that is reduction zone. The temperature prevails at 4 degrees Celsius, 400 degrees Celsius. அப்போ the top stage என்ன இருக்கும் அப்படின்னா 400 degrees Celsius இருக்கும். In this region, the carbon monoxide reduced to ferric oxide reduces ferric oxide to form fairly purely spongy iron கண்டு கிடைக்கும். அந்த ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஆக்சைட்லேருந்து அந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி நமக்கு ஃபெரஸ் அதாவது அயன் மட்டும் தனியாக கிடைக்கும். The molten iron is collected at the bottom of the furnace. அப்போ அந்த molten iron எங்கே கிடைக்கும்? இந்த இடத்துல பாட்டம் ஆஃப் அந்த உலையில் அடியில் கிடைக்கும். ஆஃப்டர் ரிமூவிங் த ஸ்லாக். அந்த கசரெல்லாம் நீக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்கு பியூரான அந்த இரும்பு வந்து கிடைக்கும். அதாவது அயன் கிடைக்கும். அயன் thus formed is called pig iron. Okay, it is remelted and cast into different molds. அதாவது இதை வந்து மறுபடியும் ரீமெல்ட் பண்ணி அதை வந்து வேறு மோல்டில் என்னென்ன மோல்டாக நமக்கு வேணுமோ அந்த மோல்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அச்சில் வார்த்து எடுத்துடுவாங்க. திஸ் அயன் இஸ் கால்ட் த காஸ்ட் அயன். காஸ்ட் அயன்னா வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னென்ன டிசைனுக்கு வேணுமோ அதை வந்து வார்த்துக்கிறது அப்படின்னா வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ லஸ்ட்ரஸ். பளபளப்பு தன்மை வந்து கிரேஷ் அண்ட் ஒயிட் இன் கலர். கிரேயாக இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும். இட் இஸ் ஹைலி டென்சிலிட்டி. Okay, highly tensility, malleability and ductility. Okay, it can be magnetized. இதை வந்து மேக்னடைஸும் பண்ண முடியும். ஓகேவா? இரும்பு என்ன பண்ணலாம்? காந்தமாக மாற்ற முடியும். ஓகே, தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the reaction with air or oxygen. ஏரோடையும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும் பொழுது ஹீட்டிங் ஒன்லி ஆன் த ஹீட்டிங் இன் ஏர் the iron forms magnetic oxide. அயன் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஆக்சைடில் பிளாக் கலராக என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகிடும். தட் இஸ் அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். தென் ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர். ரியாக்ஷன் வித் ஏர் வெறும் சாதாரண ஏர். மாய்ஸ்ட் ஏர்னா என்னது? ரொம்ப அந்த வாட் இஸ் தட்? இந்த மாய்ஸ்ட்னு சொன்னால் ஈரத்தன்மை உடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? when the iron is exposed to moist air it forms a layer of brown hydrated ferric oxide on its furnace. இந்த ஃபர்னஸில் எப்படி இருக்கும்னா அந்த ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் அ ரஸ்ட். ஓகேவா? அந்த ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஏரோட அந்த அயன் வந்து கம்பைன் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபினோமினன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்டிங். ஓகேவா? ரஸ்டிங்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Fe + O2 + X H2O gives Fe2O3 + Fe2O3 into X H2O. Then reaction with steam. When the steam is passed over the red hot iron, the magnetic oxide is formed. The magnetic oxide, that is ferric oxide, is formed. அது வந்து ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகிடும். Then reaction with steam. Reaction with chlorine. Iron combines with the chlorine to form ferric chloride. Ferric chloride வந்து ஃபார்ம் ஆகும். 2Fe + 3Cl2 gives 2FeCl3. Then reaction with acids. With the dilute hydrochloric acid and dilute H2SO4 it liberates the hydrogen gas. ஓகேவா? அப்போ அந்த அயன் வந்து
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடையும் சல்ஃபியூரிக் ஆசிடோடையும் ரியாக்ட் ஆகும் பொழுது ஃபெரிக் வாட் இஸ் தட் ஃபெரிக் ஆக்சைடு அதே மாதிரி ஃபெரிக் சல்ஃபேட் வந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும். with dilute HNO3 nitric acid in a cold condition it gives ferrous nitrate and ammonium nitrate. கோல்டு கண்டிஷனில் ஆக்ட் பண்ணால் என்ன ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன்று ஃபெரஸ் நைட்ரேட் கிடைக்கும், இல்லைனா அலுமினியம் நைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். Then with a concentrated H2SO4 it forms the ferric sulfate and liberates sulfur dioxide. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்போ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் what is that வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்கும். ஓகே, when iron is dipped in concentrated HNO3 ரொம்ப அடர்த்தியான நைட்ரிக் ஆசிட் அடர்த்தியான ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா it becomes chemically passive or inert due to the formation of layer of iron oxide. அப்போ ஒன்ஸ் வந்து அந்த HNO3 டிப் பண்ணிட்டு அப்படின்னா அது ரெஸ்டிங் என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது, and its surfaceல ஃபார்ம் ஆகவே ஆகாது. Then the types and uses of iron okay, and the pig iron, the iron with 2% and 4.5% of carbon. அயனோட எவ்வளோ சேர்த்துருப்பாங்க, கார்பன் வந்து 2% of 4.5% சேர்த்துருப்பாங்க. இட் இஸ் யூஸ் டு மேக்கிங் பைப் மேக் பண்ணுறதுக்கு, ஸ்டவ்ஸுக்கு, ரேடியேட்டர்ஸ்க்கு அண்ட் ரெயிலிங்ஸ்க்கு அண்ட் மெயின் ஹோல் கவர்ஸ் அண்ட் ட்ரெயின் பைப்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிக் அயனை யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்டீல் அயன் வித் 0.25% gives 0.25% to 2% வரைக்கும் ஆஃப் கார்பன் வந்து என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், மெஷினரி, டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அண்ட் டிவி டவர்ஸ் அண்ட் மேக்கிங் அலாய்ஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸாக இருக்குது. தென் ராட் அயன் வாட் இஸ் தட் ராட் அயன் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா தேன் இரும்புன்னு சொல்லுவாங்க. இந்த அயன் வித் லெஸ் தென் கார்பன் வந்து 0.25% கம்மியாக நான் அதில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராட் அயன் தேன் இரும்புன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸு, ஆங்கர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்டலர்ஜி, எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அயன் அண்ட் இந்த காப்பர் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வாட் இஸ் அயன் தென் கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.